ரோமாபுரின்னு ஒரு அழகான பசுமை நிறைந்த நாடு. அங்கே மிகச்சிறந்த வீரனாக இருந்தான் அந்த நாட்டு இளவரசன். அண்டை நாடுகளோட நடந்த போர்கள் எல்லாம் பங்கேற்றான். அவன் வாழ்வீச்சுக்கு யாருனாலையும் ஈடு கொடுக்கவே முடியல. ஒரு நாள் அரண்மனை வளாகத்தில் வாள் வீசி பயிற்சி செய்து கொண்டிருந்தான் இளவரசன். அந்த நேரத்தில் ஒரு எலி இங்கேயும் அங்கேயும் ஓடிட்டு இருந்துச்சு. கோபத்தில் அதன் மீது வாளை வீசி எறிஞ்சான். ஆனால் அந்த எலி லாபகமாக தப்பிச்சு ஓடிருச்சு. மறுபடியும் வாளை வீசிட்டே இருக்கான். அதை துரத்தி அந்த எலி என்ன பண்ணுச்சு, வலைக்குள்ளே புகுந்துச்சு. மனம் உடைந்து போனான் இளவரசன். அந்த நேரம் பார்த்து அங்கே மன்னர் வந்தார். ஏன் சோகமாக இருக்கிறேன்னு இளவரசன் கிட்ட கேட்குறாரு. ஆனால் இவனுக்கு ஒரே பதற்றமான மனநிலை. நாட்டில் என் வாள் வீசும் திறமைக்கு யாரும் ஈடு கொடுக்க முடியாத போது ஒரு சாதாரண எலியை கொல்ல முடியவில்லை என்னால் அப்படின்னு இதுவரைக்கும் நடந்த எல்லா விஷயத்தையும் விவரித்து சொன்னான் இளவரசன். ஒரு சின்ன ஸ்மைல், சிரிச்சுக்கிட்டேன்னு, எலியை கொல்ல வாள் எதற்கு, அரண்மனையில் வசிக்கும் பூனை போதுமே அப்படின்னு சொன்னார் மன்னர். அரண்மனை பூனை வரவழைக்கப்பட்டது. அது எலியை வேட்டையாட முயன்றது. ஆனால் எளிதாக தப்பிச் சென்றது எலி. ஏன்னு சொல்லுங்க, அது நல்லா சாப்பிட்டு பசியே தெரியாமல் வளர்ந்துருந்துச்சு அரண்மனையில். அதுக்கு இப்போ உணவு தேவையில்லை. இப்போது இளவரசனும் மன்னரும் 2 பேரும் சோகமாயிட்டாங்க. அந்த நேரம் பார்த்து அந்த நாட்டோட மந்திரி அங்கே வந்தார். சோகத்திற்கான காரணத்தை விசாரித்தார். நடந்த விவரங்கள் எல்லாத்தையும் மந்திரி கிட்ட மன்னர் சொன்னார். நம் நாட்டு பூனைகள் எதற்கும் லாயக்கற்றவை. நீங்கள் அமைதியாக இருங்க மன்னா. நம்ம வெளிநாட்டு பூனைகளை இங்கே வரவழைக்கலாம். புலி அளவு உயரம் உள்ள வெளிநாட்டு பூனைகள் எலியை ஈஸியாக பிடிச்சிரும். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மந்திரியோட ஆலோசனைப்படி வெளிநாட்டிலிருந்து பூனைகள் வரவழைக்கப்பட்டன. ஆனால் நம்ம எலி இருக்கே, அந்த பூனைகளிடமிருந்தும் சாமர்த்தியமாக தப்பி வலைக்குள்ளே புகுந்து வேடிக்கை காட்டிகிட்டு இருந்துச்சு. எலிக்கு இவ்வளவு திறமையா? அந்த நாட்டில் இருந்த மக்கள் எல்லாம் வியந்து போய் இதை நிறைய பேசிகிட்டே இருக்காங்க. இதை கேட்டு, இந்த எலியை பிடிக்க வெளிநாட்டு பூனையெல்லாம் எதுக்கு, என் வீட்டில் வளர்ப்பதே போதும் அப்படின்னு சொன்னான் அரண்மனை காவலன். மன்னருக்கு நம்பிக்கையே ஏற்படவில்லை. அரண்மனையில் வளரும் பூனையால் முடியாத போது சாதாரண காவலன் வளர்ப்பதால் எப்படி சாத்தியமாகும்? கோபம் வந்துருச்சு மன்னருக்கு. அவரை சமாதானப்படுத்திய இளவரசன், சரி, அழைத்து வா உன் பூனையை என காவலனுக்கு உத்தரவிட்டான். பூனையை கொண்டு வந்தான் காவலன். அது ஒரே தாவலில் லபக்குன்னு கவிட்டு போயிடுச்சு எலிய. இளவரசனுக்கும் அங்கே இருந்த மன்னர் மற்ற மந்திரி எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், பெரும் ஆச்சரியம். அரண்மனையில் வளர்ந்தவையிடம் இல்லாத திறமை சாதாரண பூனைக்கு எப்படி வந்தது? என்ன விதமான பயிற்சி கொடுக்கிறாய்? வியந்து போய் அடுக்கடுக்கா கேள்விகளை கேட்குறான் இளவரசன் அந்த அரண்மனை காவலனிடம். புன்னகையுடன், என் பூனைக்கு தனித்திறமை எதுவும் இல்லை, பயிற்சியும் கொடுக்கவில்லை, அது பசியில் இருந்தது, இரையை பிடித்து கொண்டது, அவ்வளவுதான் அப்படின்னு ரொம்ப எளிமையாக சொன்னான் காவலன். அப்பதான் அதனுடைய உண்மை நிலையை உணர்ந்தான் இளவரசன். அரண்மனையில் பூனைகள் நன்கு தின்று கொழுத்திருப்பதால் பசி தெரிய வாய்ப்பில்லை. அதனால எலியை பிடிக்க முடியுமா? பிடிக்க முடியாதில்ல அப்படிங்கிறத அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டான் இளவரசன். பட்டுக்குட்டிங்களா, செல்லக்குட்டிங்களா, நம்மளுக்கு இதிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? எந்த ஒரு விஷயத்துலேயும் ஒரு ஆழமான, அழுத்தமான, கச்சிதமான திட்டமிடல் இருந்தால் தான் அந்த விஷயம் நம்மளுக்கு வெற்றிகரமாக முடியும்.